போயிடலாமா? வா போய் பார்க்கலாம். ஹே நில்லு, அங்க பாரு. யாராவது இருக்கீங்களா? ஹலோ. ஹலோ, சாரி, எனக்கு எதுவும் தேவையில்லை. நீ என்ன கொண்டு வந்திருந்தாலும் சரி, அது எனக்கு தேவையில்லை. ஏற்கனவே எனக்கு தேவையானதை நான் ஒரு சேல்ஸ்மேன் வந்து கொடுத்துட்டான். என்ன மன்னிச்சிருங்க சார், நான் ஒன்றும் சேல்ஸ்மேன் இல்ல. நான் வழி தவறி வந்துட்டேன். எனக்கு எந்த எக்யூப்மெண்ட்ஸும் வேண்டாம், வேக்யூம் கிளீனரும் வேண்டாம், எனக்கு எந்த பொருளும் தேவையில்லை. ஆமா, இந்த ராத்திரி நேரத்துல நீங்க என்ன வியாபாரம் பண்ண வந்திருக்கீங்க? நாயை விற்க வந்திருக்கீங்களா? டாகுக்கு என்ன விலை? இந்த டாக் விற்கிற என்ன எனக்கு இல்ல. நாங்க டவுனுக்கு போய் ஒரு டாக்டரை கண்டுபிடிச்சாகணும். ஆனா நாங்க வழி தவறி இங்க வந்துட்டோம். சரி, நான் இந்த டாகுக்காக $10 தரேன், ஓகேவா? அந்த டாக் எனக்கு கொடுத்துட்டு போ. என்ன $1 எக்ஸ்ட்ரா தரேன். கடைசியா கேக்குறேன், $20 தரேன். என்ன ஓகேவா? அது விற்பனைக்கு வியாபாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், விலை பேசினதுக்கு அப்புறம் ஒரு சேல்ஸ்மேன் அதை விற்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் ஒன்னும் சேல்ஸ்மேன் இல்ல. அப்படின்னா நீங்க என்னோட விருந்தாளியா? அப்படின்னா அதை முதல்லயே சொல்ல வேண்டியதானே. இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. சரி பரவாயில்ல, உள்ள வாங்க. நீங்க ஒரு போன் வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இங்க பாருங்க, என் தம்பிக்கு அடிபட்டு இருக்கு. உட்காருங்க உட்காருங்க, இதோ நான் வந்துடுறேன். இங்க பெருசா வசதி ஒண்ணும் இல்ல. இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி கூட இல்ல. ஒரு சேல்ஸ்மேன் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. இது என் வீட்டுல ஒரு பெரிய டெக்கரேஷன் பீஸா இருக்கும், சரிதானே? இந்தா, இத கொஞ்ச நேரத்துக்கு கையில வச்சுக்க. இந்த ஆளுக்கு சரியா காது கேட்காது போல இருக்கு. புரியுது புரியுது. இப்போ உங்க 2 பேருக்கு ரொம்ப பசிக்குது, அப்படிதானே? நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சமைச்சு முடிச்சிட்டேன். எனக்கு என்னோட டாகிக்கு ரொம்ப பசிக்குது. நாங்க காட்டுல வழி தவறி இங்க வந்துட்டோம். ஓ, ரொம்பவே பசிக்குதா? இந்தாங்க, இதுல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து சாப்பிடுங்க. தேங்க்யூ. செரிஸ் இருக்கு, டொமேட்டோ இருக்கு, அப்புறம் பிரெட் கூட இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க. எல்லாத்தையுமே அழகா அடுக்கி வைக்கிறேன். எப்படி இருக்கு இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் சாண்ட்விச்? எடுத்துக்கப்பா. ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஆமா, உன் பேர் என்னன்னு சொல்லலையே? என் பேரு டேனியல். ஓ டேனியல், என் பேரு சிக். மேன், எப்படி இருக்கு தம்பி என் பேரு? தேங்க்யூ சார். அப்புறம் எங்களுக்கு உணவளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏதோ என்னால முடிஞ்சது செஞ்சேன், அவ்வளவுதான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்க. என்னது? எந்த வகையிலுமே நான் என்னோட அப்பா மாதிரி இல்ல. இல்ல, நீ உங்க அப்பா மாதிரி தான் இருக்க. உன் கண்கள் அப்படியே தான் இருக்கு. அப்படியா? உங்களுக்கு என்னோட அப்பாவை தெரியுமா? நல்லாவே தெரியுமே. உங்க அப்பா பேரு டெய்லர் மெக்கன். அவர் என்னோட நண்பர் தான். யுத்தம் நடக்கிற நேரத்துல எனக்கு அவர் தெரியும். நான் சொன்னல, அந்த போட்டோஸ்லாம் இது இருக்கு பாரு. யுத்தம் நடந்த காலகட்டத்துல நாங்க எடுத்த போட்டோஸ் இதெல்லாம் பாரு. நானும் உங்க அப்பாவை சேர்ந்து நின்னுகிட்டு இருக்க போட்டோவை பாத்தியா? அங்க இருந்து ஒரு பள்ளத்தாக்குல நான் விழுந்துட்டேன். அப்போ உங்க அப்பா தான் வந்து என்ன காப்பாத்தினாரு. அதுவும் எதிரிங்க கண்ணுல படாம காப்பாத்தினாரு. என்ன ஆச்சு? ஒரு வழியா யுத்தம் முடிஞ்சு போச்சு. அவர் ஜாக்கிரதையா என்ன கேம்ப் கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்போ எடுத்த போட்டோ தான் இது. எனக்கு எந்த பாதிப்பும் வராம என்ன பத்திரமா கூட்டிட்டு வந்து சேர்த்தாரு. இந்த போட்டோவை கொஞ்சம் பாரு. நாங்க எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். அவர் உங்களை காப்பாத்தினாரா? அவர் இல்லன்னா இன்னைக்கு நானே இல்ல. என்னோட அப்பாவா? ஆமா. நம்ம ஹீரோஸ பத்தி பேசணும்னா விடிய பேசுவோம். அவ்வளவு பெரிய சாகசம் எல்லாம் அவங்க பண்ணிருக்காங்க. இந்த போட்டோவை நீயே வச்சுக்க. வாவ், இவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது பியூட்டிஃபுல் ஸ்டோரியா இருக்குல்ல? சத்தம் போடாத. நாங்க போயிட்டு வரோம். அப்புறம் நன்றிகள். டேனியல், அப்புறம் டேனியல், நீ போகும்போது இன்னொரு சாண்ட்விச் எடுத்துட்டு போறியா? போற வழியில உங்களுக்கு பசிச்சதுன்னா நீயும் உன் டாகும் அதை சேர்த்து சாப்பிடலாம். சரி, எடுத்துட்டு போ. ஓகே? மலை உச்சிக்கு வந்துட்டோம். கிட்ட நெருங்கிட்டோம். ஆனா இது ரொம்ப ஆபத்தான பகுதி. செல்லமே,
பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இங்க வேற எந்த பாலமும் இல்லையே, எப்படி இந்த இடத்த கடந்து போறது? என்ன பண்றது? ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்ப இந்த இடத்த தாண்டி எப்படி முன்னேறி போறது? நம்ம எப்பவுமே பின்வாங்கி போக கூடாது. நான் அப்படி பண்ணவும் மாட்டேன். ஏய், அங்க பாரு, ஹைவேக்கு வந்துட்டோம். நம்ம கிட்டத்தட்ட நம்ம இடத்துக்கு நெருங்கிட்டோம். நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு. பெரிய ட்ரக் போயிட்டு இருக்கு. ட்ரக்கா? ஆமா, ட்ரக் தான். லாரா, கிளைன், நம்ம டேனியலுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணி ஆகணும். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். நாங்க வந்துட்டோம். ஹே டேனியல், நாங்க இங்க தான் இருக்கோம். டேனியல், அங்க ஒரு ட்ரக் வருது பாரு. சீக்கிரம். ஏய் ஸ்கவுட், அங்க பாரு. என்ன சத்தம்? எனக்கு எதுவுமே சரியா கேட்கலையே. வா, நம்ம போலாம். டேனியல், ஜாக்கிரதை. பாருங்க, ஜாக்கிரதை. அடா, என்னாச்சு என் வண்டிக்கு திடீர்னு தானா ஆன் அடிக்குது? ஸ்கவுட், நீ அந்த சத்தத்தை கேட்டியா? ஸ்கவுட், அந்த பக்கமா ஓடு, ஓடு. ஸ்கவுட், ஸ்கவுட். இந்த வண்டிக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. இப்ப இது தவிர வர வழியே இல்ல. சீக்கிரம் அந்த வீணை பிடிச்சு நிறுத்து. கை மாட்டிட்டு இருக்கு. என்னோட காது மாட்டிக்கிட்டு இருக்கு. அங்க பாருங்க, அங்க பாருங்க. ஐயோ, என்னால இதை பார்க்கவே முடியல. ஏய், என்ன வண்டி விட்டு ஃப்ரீயா விடு. என்ன பண்றீங்க? இது மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, யார்கிட்டாவது போய் சொன்னா கூட நம்பவே மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷமா என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியல. ஸ்கவுட், உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஒரு நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, நான் தான். சாரி ஸ்கவுட். எல்லாருக்குமே மாத்தி மாத்தி அடிபட்டுக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நான் மட்டும்தான். இப்ப நீ ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிட்டியே. சூப்பரா நீ ரொம்ப அழகா இருக்க. இப்ப உன்னை பார்த்தா ஓவர்லோட் ஆன ட்ரக் மாதிரியே இருக்க. ஆமா, அது ரொம்ப உண்மைதான். எதுக்கும் கவலைப்படாத, நாங்க இருக்கோம். உன்னை சரி பண்ணி கீழே
வந்துட்டியா? நீ எப்படி திரும்ப வந்தன்னு எனக்கு புரியல. உண்மையை சொல்ல போனா நான் அதை தெரிஞ்சுக்கவும் விரும்பல. போலாம். உண்மையை சொல்ல போனா இது ஒரு லாங் ஹார்ட் டே. எத்தனை மேடு பள்ளத்தை தாண்டி நம்ம நடந்து வந்திருக்கோம். ரொம்ப சோர்ந்து போயிட்டோம்ல. இப்படி எல்லாம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு விளையாடணும். உனக்கு உடம்பு சரியான பிறகு விளையாடலாம், சரியா? அப்பா. ஏய், நீ எப்படி இருக்க? நான் போனேன்ல, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அதனால நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன என்ன நீ நல்லா இருக்க சீப்? இவனுக்கு என்னாச்சு? அது ஒரு ஆக்சிடென்ட். டேனியல் கூட மேல போனா. என்னது மேல போனா? ஆமாப்பா. எந்த நேரத்துலயா? எங்க? எப்போ? எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி போனா? டேனியல் ரொம்ப சின்ன பையன். அவன் எப்படி தனியா போனான்? அவன் கண்டிப்பா வந்துருவான், கவலைப்படாதீங்கப்பா. யாருப்பா நீ? உனக்கு என்ன வேணும் சொல்லுப்பா. என் தம்பிக்கு ரொம்ப முடியல. அவனுக்கு அடிபட்டிருக்கு. அடிபட்டிருக்கா? இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உன்னோட தம்பி பாக்குறதுக்கு டாக் மாதிரியே இருக்கா? என் தம்பி இப்ப வீட்ல இருக்கான். அவனுக்கு அடிபட்டிருக்கு. அடிபட்டிருக்கா? வீட்ல இருக்கானா? சரி சரி, நான் உடனே வந்துடுறேன். வெயிட் பண்ணு. கொஞ்சம் கேப் கொடுத்தா கீழே வந்துடுறேன். பொறுமையா வா, பொறுமையா. அவனை கூப்பிட்டு வா. இந்த சின்ன வயசுல இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தா எப்படி? நண்பர்களே, இவர் தான் டேனியல். ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காரு. இவரோட தம்பிக்கு அடிபட்டு இருக்கு. இப்போ அவருக்கு என் உதவி தேவைப்படுது. நாங்க உதவி செய்ய தயாரா இருக்கோம். எப்ப வேணாலும் உதவி கேட்கலாம். இவன் ரொம்ப தூரம் பயணம் பண்ணதால ரொம்ப டயர்டா இருக்கான். But it's true, there are angels looking after you. At work, at play, at home, you know. They're watching everywhere you go. So don't you worry, don't you fret. They're here to help you when you need it. And when you're afraid and far from home, remember, you are not alone. You are not alone.
வந்துட்டியா? உதவிக்கு சில பேரை அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஏஹே ஹூ யே. ஓ, ரொம்ப ரொம்ப சாரி ஜிம்மி. இனிமே நான் என்னை பத்தி எப்பவுமே யோசிக்கவே மாட்டேன். நீ நல்லா இருக்கல? ஆஹா, நான் நல்லா தான் இருக்கேன். மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். டேனியல், நீ நல்லா தானே இருக்க? ஆமா, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த பனி புயல் நேரத்துல இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கும்போது நீ எதுக்காக வெளியே போன டேனியல்? என்னால உதவாம இருக்க முடியாது. உன்னை நினைச்ச பெருமையா இருக்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ டாட். I'm happy. Thank மேரி you. கிறிஸ்மஸ். இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல. அதுவும் ரிட்டர்ன் gift கொடுக்க ஒண்ணும் இல்ல. ஓ, நாங்க அந்த மாதிரி எதையும் எதிர்பார்த்து வரல. இது கிறிஸ்மஸ் தெரியும்ல. எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஓகே. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பாக்குறது எங்களுக்கு மகிழ்ச்சி. நீ என்ன யோசிக்கிற? ஆமால, நானும் அந்த சத்தத்தை கேட்டிருக்கேன். இது ரொம்ப அழகா இருக்கு. வாவ், சூப்பர். லோ, மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ் டேனியல். மேரி கிறிஸ்மஸ். ஹஹா.